நீங்கள் தேடிக்கொண்டிருக்கும் வேலைவாய்ப்பு இந்த வீடியோவில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. அதனால் வீடியோவை முழுமையாக பாருங்கள். மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நமது சேனலில் தமிழ்நாட்டில் உள்ள பல்வேறு விதமான வேலைவாய்ப்புகள் பார்த்திங்கன்னா தொடர்ந்து பதிவு பண்ணிட்டு வந்துருக்கோம். அந்த வகையில் இந்த வீடியோவில் 4 மாவட்டம் கோவை, திருப்பூர், ஈரோடு, சேலம் இந்த மாவட்டத்திலேருந்து வந்திருக்கக்கூடிய தனியார் துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய பல்வேறு பதவிகளுக்கான வேலைவாய்ப்பு பற்றின தகவலை பார்த்துடலாம். வீடியோவை முழுமையாக பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க. நம்ம சேனலை வேலை தேடிட்டு இருக்கும் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க. நம்ம சேனல் மூலிமா அவங்களுக்கும் வேலைவாய்ப்பு கிடைச்சா நம்மளுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். முதல் மாவட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டத்திலேருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு பார்த்துடலாம். இது ஈல்ஸ் மருத்துவமனை. இந்த மருத்துவமனைக்கு தூய்மை பணிக்கு ஆண்கள் வேலைக்கு தேவைன்னு சொல்லியிருக்காங்க. தங்குமிடம் மற்றும் பிற சலுகைகள் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. 45 வயசுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 15,000 வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க. 12 மணி நேரம் வேலை இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலும் தகவலுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொள்ள சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜேடிஎஸ் அசோசியேட் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். இவங்க பார்த்தீங்கன்னா ஆண்கள் பெண்கள் கேட்டிருக்காங்க. கிராஜுவேட்ஸ் முடிச்சவங்க கேட்டிருக்காங்க. ஃப்ரெஷர் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஆடிட்டர் ஆஃபீஸுக்கு வேலைக்கு ஆட்கள் தேவைன்னு சொல்லியிருக்காங்க. மேலும் தகவலுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொள்ள சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா விக்ரம் ஃப்ளோடெக். இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா லூனா நகர், தடாகா மெயின் ரோட், கோயம்புத்தூரில் அமைஞ்சிருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு 5 பதவிகளுக்கு வேலைக்கு எடுக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ், ஹரிசான்டல் போரிங் மெஷின் ஆப்ரேட்டர், லேத் ஆப்ரேட்டர், கிரைண்டிங் அண்ட் பேலன்சிங் மெஷின் ஆப்ரேட்டர், வெல்டர்ஸ் அண்ட் ஹெல்பர்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூனிஃபார்ம் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. இஎஸ்ஐ பிஎஃப் உண்டுன்னு சொல்லியிருக்காங்க. நல்ல சம்பளம் கொடுக்குறாங்க. வெளி மாவட்டத்திலிருந்து வருபவர்களுக்கு தங்கும் வசதி செய்து தரப்படும் சொல்லியிருக்காங்க. மேலும் தகவலுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற எனக்கு தொடர்பு கொள்ள சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு லீடிங் கார்மெண்ட்ஸ் மேனுஃபேக்சர் எக்ஸ்போர்ட் கம்பெனிக்கு லாஜிஸ்டிக் மேனேஜர் கேட்டிருக்காங்க. ஒரு 5 வருஷம் அனுபவம் கேட்டிருக்காங்க. ஆண்கள் மட்டும் கேட்டிருக்காங்க. வேலை வாய்ப்புக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற மின்னஞ்சலுக்கு உங்களோட பயோடேட்டாவை அனுப்பி வைக்க சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐடிஐ டிப்ளமோ படித்த ஆட்கள் தேவைன்னு சொல்லியிருக்காங்க. சிலிண்டர் டெஸ்டிங் செய்வதற்கு கேட்டிருக்காங்க. தங்கும் வசதி கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலும் தகவலுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொள்ள சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா டிகிரி படித்தவர்களுக்கு முன்னுரிமைன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ப்ரொஃபஸர்ஸ் கேட்டிருக்காங்க. இன்ஜினியரிங், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இங்கிலீஷ் அண்ட் ஃபிசிக்ஸ் மேக்ஸ் ப்ரொஃபஸர் கேட்டிருக்காங்க. எம்பிஏ அண்ட் பிகாம் முடிச்சவங்களும் அப்ளை பண்ணலாம். அனுபவம் உள்ள அக்கௌண்டன்ட் தேவைன்னு சொல்லியிருக்காங்க. ரிட்டையர்மெண்ட், எல்ஐசி டெவலப்மெண்ட் ஆஃபீஸர்களும் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம். டெலிகாலர்ஸ் மற்றும் 12th படித்தவங்களும் கேட்டிருக்காங்க. மார்க்கெட்டிங்கில் அனுபவம் உள்ளவர்களும் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. மேலும் தகவலுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொள்ள சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு தனியார் நிறுவனத்திற்கு சரவணம்பட்டியில் அமைஞ்சிருக்கிற தனியார் நிறுவனத்திற்கு குவாலிட்டி கண்ட்ரோல் சூப்பர்வைசர் கேட்டிருக்காங்க. கல்வி தகுதியாக டிப்ளமோ அண்ட் பிஇ முடிச்சவங்க கேட்டிருக்காங்க. 5 வருஷம் அனுபவம் கேட்டிருக்காங்க. ரிசர்ச் அசிஸ்டண்ட்டுக்கு கல்வி தகுதியாக எனி டிகிரி கம்ப்யூட்டர் நாலேஜோட கேட்டிருக்காங்க. 5 வருஷம் அனுபவம் கேட்டிருக்காங்க. மேலும் தகவலுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொள்ள சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா டைரக்ட் சேல்ஸ்மேன் ரிக்வயர்டுன்னு சொல்லியிருக்காங்க. எஃப்எம்சிஜி கம்பெனிக்கு கேட்டிருக்காங்க. 15,000 20,000 வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க. கல்வி தகுதியாக 12th ஆர் எனி டிகிரி முடிச்சவங்க கேட்டிருக்காங்க. சொந்த வாகனம் கண்டிப்பாக உங்ககிட்ட இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கோயம்புத்தூரில் இருக்கிற நபர்களுக்கு முன்னுரிமை கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. 2 வருஷம் அனுபவம் கேட்டிருக்காங்க. மேலும் தகவலுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொள்ள சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரீஷியன், ஏசி மெக்கானிக், கார்பெண்டர் வேலைக்கு ஆட்கள் தேவைன்னு சொல்லியிருக்காங்க. தகவலுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொள்ள சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கவரிங் நகைக்கு கல் வைக்க பெண்கள் தேவைன்னு சொல்லியிருக்காங்க. இடம் பார்த்தீங்கன்னா காந்திபுரம், கோவையில் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின தகவலுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொள்ள சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர் ஃபுல் டைம் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்காக கேட்டிருக்காங்க. ராம்நகர், கோயம்புத்தூரில் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலும் தகவலுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொள்ள சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கோவையில் இயங்கி வரும் முன்னணி அப்செட் பிரிண்டிங் நிறுவனத்திற்கு படிக்காத 30 வயதிற்கு உட்பட்டவர்கள் தேவைன்னு சொல்லியிருக்காங்க. மேலும் தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொள்ள சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கோவை பிளானர்ஸ். இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா பிஎம்பி காம்ப்ளெக்ஸ், காந்திமா நகர், பீலமேடு, கோயம்புத்தூரில் அமைஞ்சிருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சிவில் இன்ஜினியர் கேட்டிருக்காங்க. கல்வி தகுதியாக பிஇ, பிடெக், பிஆர்க், எம்இ முடிச்சவங்க கேட்டிருக்காங்க. சம்பளமாக 15,000 50,000 வரைக்கும் கொடுக்குறாங்க. மேலும் தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொள்ள சொல்லியிருக்காங்க.
அடுத்தது பார்த்தீங்கன்னா ராஜதுரைஸ் வெஹிக்கல் பிரைவேட் லிமிடெட். இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா பட்டேல் ரோட், ராம்நகர், கோயம்புத்தூரில் அமைஞ்சிருக்கு. மெக்கானிக் டெக்னீஷியன் கேட்டிருக்காங்க. கல்வி தகுதியாக 10th ITI டிப்ளமோவில் மெக்கானிக்கல் அண்ட் ட்ரிபிள் முடிச்சவங்க கேட்டிருக்காங்க. அனுபவமாக 2 வருஷம் அனுபவம் கேட்டிருக்காங்க. உங்களோட தகுதிக்கேற்ப சம்பளம் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. தங்குமிடம் இலவசமாக கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலும் தகவலுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொள்ள சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா யுனைடெட் ஆட்டோமேஷன். இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா அப்பரல்ஸ், சங்கோதிபாளையம், அரசூர், கோயம்புத்தூரில் அமைஞ்சிருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. CNC டேர்னிங் செட்டர் அண்ட் ஆப்ரேட்டர், VMC அண்ட் HMC ஆப்ரேட்டர் கேட்டிருக்காங்க. தங்குமிடம் இலவசமாக கொடுக்குறாங்க. உங்களோட தகுதிக்கேற்ப சம்பளம் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலும் தகவலுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொள்ள சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு பற்றின தகவலை பார்த்துடலாம். முதல் பார்த்தீங்கன்னா ஒரு கல்வி நிறுவனத்துக்காக கேட்டிருக்காங்க. ஸ்ரீ காயத்ரி ஐயர் செகண்டரி ஸ்கூல் டீச்சர்ஸ் கேட்டிருக்காங்க. இங்கிலீஷ் கெமிஸ்ட்ரி, இங்கிலீஷ் அண்ட் ஸ்போக்கன் இங்கிலீஷ் ட்ரெயினர் கேட்டிருக்காங்க. மேலும் தகவலுக்கு இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொள்ள சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைன்னா அந்த கொடுத்துருக்க மின்னஞ்சலுக்கு உங்களோட பயோடேட்டாவை அனுப்ப சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் கேட்டிருக்காங்க. பார்ட் டைம் டீச்சர், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி எடுக்க தெரிஞ்ச டீச்சர்ஸ் கேட்டிருக்காங்க. 6th-லேருந்து 12th CBC ஸ்டூடெண்ட்ஸுக்கு எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மேலும் தகவலுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொள்ள சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா VJ குரூப் ஆஃப் கம்பெனிஸ். இந்த நிறுவனத்திற்கு பல்வேறு பதவிகளுக்கு வேலைக்கு எடுக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆஃபீஸ் இன்டர்ன் பெண்கள் மட்டும் கேட்டிருக்காங்க. ஃபேப்ரிகேஷன் எரெக்ஷன் சூப்பர்வைசர், சைட் இன்ஜினியர், ஃபிட்டர், வெல்டர், ஹெல்ப்பர் கேட்டிருக்காங்க. சிவில் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஆர்கிடெக்ட், சூப்பர்வைசர், சைட் இன்ஜினியரிங், எலக்ட்ரீஷியன், பிளம்பர், லேபர், டிரைவர் கேட்டிருக்காங்க. மேலும் தகவலுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொள்ள சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா சேலத்தில் இருக்கிற ஸ்ரீ குமரன் ஸ்டார்ச் இண்டஸ்ட்ரி. இந்த தனியார் நிறுவனத்திற்கு அக்கௌண்டன்ட் கேட்டிருக்காங்க. ஆண்கள் பெண்கள் விண்ணப்பிக்கலாம். 5 வருஷம் அனுபவம் கேட்டிருக்காங்க. மேலும் தகவலுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொள்ள சொல்லியிருக்காங்க. அடுத்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா VPS சில்க் ஃபேப்ரிக்ஸ் பிரைவேட் லிமிடெட். இந்த நிறுவனத்திற்கு சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் கேட்டிருக்காங்க. சீனியர் அக்கௌண்டன்ட் கேட்டிருக்காங்க. ஆண்கள் பெண்கள் கேட்டிருக்காங்க. டிரைவர்ஸ் மற்றும் சூப்பர்வைசரில் ஆண்கள் பெண்கள் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. கல்வி தகுதியாக 10th 12th டிப்ளமோ, ITI அண்ட் எனி டிகிரி முடிச்சவங்க கேட்டிருக்காங்க. ஃப்ரெஷர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. மேலும் தகவலுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொள்ள சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா SS டிராவல். இந்த நிறுவனத்திற்கு ஜூனியர் டிராவல் கன்சல்டன்ட் பெண்கள் மட்டும் கேட்டிருக்காங்க. 10,000-லேருந்து 15,000 வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க. கல்வி தகுதியாக எனி டிகிரி முடிச்சவங்க கேட்டிருக்காங்க. வேலைக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற மின்னஞ்சலுக்கு உங்களோட பயோடேட்டாவை அனுப்ப சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா AVS இன்ஜினியரிங் காலேஜ். இந்த நிறுவனத்திற்கு ப்ரொஃபஸர், அசோசியேட் ப்ரொஃபஸர் கேட்டிருக்காங்க. கம்ப்யூட்டர், IT, ECE, பயோமெடிக்கல் எடுக்க தெரிஞ்சவங்க கேட்டிருக்காங்க. மேலும் தகவலுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொள்ள சொல்லியிருக்காங்க. அடுத்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா சம்பந்தம் ஸ்பின்னிங் மில்ஸ் லிமிடெட். இந்த நிறுவனத்திற்கு பல்வேறு பதவிகளுக்கு வேலைக்கு எடுக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேனேஜர், அசிஸ்டன்ட் அண்ட் ஜூனியர் மேனேஜர் கேட்டிருக்காங்க. 10லேருந்து 15 வருஷம் அனுபவம் கேட்டிருக்காங்க. டிப்ளமோ அண்ட் BTech முடிச்சவங்க கேட்டிருக்காங்க. மார்க்கெட்டிங் மேனேஜருக்கு BTech அண்ட் MBA மார்க்கெட்டிங் முடிச்சவங்க கேட்டிருக்காங்க. HR மேனேஜருக்கு MBA HR முடிச்சவங்க கேட்டிருக்காங்க. இந்த 3 பதவிகளுக்கு 10லேருந்து 15 வருஷம் அனுபவம் கேட்டிருக்காங்க. ரெக்யூர்மெண்ட் அண்ட் காம்ப்ளையன்ஸ் ஆஃபீஸருக்கு BTech இல்லாட்டி MBA HR முடிச்சவங்க கேட்டிருக்காங்க. 5லேருந்து 8 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. சூப்பர்வைசர் அண்ட் டைம் கீப்பருக்கு எனி டிகிரி, டிப்ளமோ, டெக்ஸ்டைல் டெக்னாலஜி முடிச்சவங்க கேட்டிருக்காங்க. ஃபிட்டர் அண்ட் எலக்ட்ரீஷியனுக்கு ITI முடிச்சவங்க கேட்டிருக்காங்க. ஆப்ரேட்டர்ஸ் அண்ட் ஒர்க்கர்ஸ்க்கு கல்வி தகுதி தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. இந்த 3 பதவிகளுக்கு 1லேருந்து 3 வருஷம் அனுபவம் கேட்டிருக்காங்க. மேலும் தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொள்ள சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா KJS ஜுவல்லரிக்கு சேல்ஸ் கிளையில் பணிபுரியிருக்கு. சோசியல் மீடியா ஹோஸ்ட், வீடியோ எடிட்டர், HR எக்ஸிக்யூட்டிவ், சைட் சூப்பர்வைசர், சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ், கிராஃபிக் டிசைனர், எலக்ட்ரீஷியன் இந்த பதவிகளுக்கு வேலைக்கு எடுக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. உங்களோட தகுதிக்கேற்ப சம்பளம் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலும் தகவலுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொள்ள சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற மின்னஞ்சலுக்கு உங்களோட பயோடேட்டாவை அனுப்ப சொல்லியிருக்காங்க. அடுத்த நிறுவனம் AG டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ். இந்த நிறுவனத்திற்கு கேப் டிரைவர் ஃபுல் டைமுக்காக கேட்டிருக்காங்க. 2 பேர் கேட்டிருக்காங்க. 1லேருந்து 5 வருஷம் அனுபவம் கேட்டிருக்காங்க. கல்வி தகுதியாக 10th 12th டிப்ளமோ, எனி டிகிரி முடிச்சவங்க கேட்டிருக்காங்க. ஆண்கள் மட்டும் கேட்டிருக்காங்க. உங்களுடைய அனுபவத்துக்கு தகுந்தாப்புல சம்பளம் கொடுக்குறாங்க. 25லேருந்து 35 வயசுக்குள்ளே இருக்கணும். மேலும் தகவலுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொள்ள சொல்லியிருக்காங்க.
அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆகாஷ் பியூர் அக்வாடெக் பிரைவேட் லிமிடெட். இந்த நிறுவனத்திற்கு ஹெச்ஆர் ஆஃபீஸர் கேட்டிருக்காங்க. 15,000 வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க. அட்மின் ஆஃபீஸருக்கு 20,000 வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க. கல்வி தகுதியாக எனி மாஸ்டர் டிகிரி இல்லாட்டி டிகிரி முடிச்சவங்க கேட்டிருக்காங்க. 1லேருந்து 2 வருஷம் அனுபவம் கேட்டிருக்காங்க. மேலும் வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவலுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற எனக்கு தொடர்பு கொள்ளலாம். அப்படி இல்லைன்னா அந்த மின்னஞ்சலுக்கு உங்களோட பயோடேட்டாவை அனுப்ப சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கேஜிஎஃப் கரூர் கோல்டு ஃபினான்ஸ். இந்த நிறுவனத்திற்கு பிரான்ச் மேனேஜர், கோல்டு அப்ரைசர், பிரான்ச் எக்ஸிக்யூட்டிவ், கேஷியர், பில்லிங் இந்த பதவிகளுக்கு வேலைக்கு எடுக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கல்வி தகுதியாக எனி டிகிரி முடிச்சவங்க கேட்டிருக்காங்க. 1லேருந்து 5 வருஷம் அனுபவம் கேட்டிருக்காங்க. மேலும் தகவலுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொள்ள சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சரவணா ஹாஸ்பிட்டல் அசிஸ்டன்ட் நர்சிங் சூப்பரண்டென்ட். கல்வி தகுதியாக எம்எஸ்சி பிஎஸ்சி முடிச்சவங்க கேட்டிருக்காங்க. டிப்ளமோவில் நர்சிங் முடிச்சவங்க கேட்டிருக்காங்க. அனுபவமாக எம்எஸ்சிக்கு 5 வருஷம் அனுபவம் கேட்டிருக்காங்க. பிஎஸ்சி அண்ட் டிப்ளமோ நர்சிங்க்கு 10 வருஷம் அனுபவம் கேட்டிருக்காங்க. சீனியர் ஸ்டாஃப் நர்ஸுக்கு எம்எஸ்சி பிஎஸ்சி இல்லாட்டி டிப்ளமோ நர்சிங் முடிச்சவங்க கேட்டிருக்காங்க. ஸ்டாஃப் நர்ஸுக்கு பிஎஸ்சி ஒரு டிப்ளமோ நர்சிங் முடிச்சவங்க கேட்டிருக்காங்க. ஃப்ரெஷர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஏஎன்எம்முக்கு கல்வி தகுதியாக ஏஎன்எம் முடிச்சிருக்கணும். 2 வருஷம் அனுபவம் கேட்டிருக்காங்க. திறமைக்கேற்ப சம்பளம் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலும் தகவலுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொள்ள சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா குளோபல் மேட்ரிமோனி. இந்த நிறுவனத்திற்கு தமிழ் டெலிகாலர்ஸ் கேட்டிருக்காங்க. ஃப்ரெஷர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஃபுல் டைம் அண்ட் ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. கல்வி தகுதியாக 12th எனி டிகிரி முடிச்சவங்க கேட்டிருக்காங்க. பெண்கள் மட்டும் கேட்டிருக்காங்க. 10,000லேருந்து 20,000 வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க. மேலும் தகவலுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொள்ள சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ். இந்த நிறுவனத்திற்கு விற்பனை பணியாளர்கள் கேட்டிருக்காங்க. ஆண்கள் பெண்கள் 18லேருந்து 35 வயசுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கல்வி தகுதியாக 10th 12th டிகிரி முடிச்சவங்க கேட்டிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா விற்பனை உதவியாளர்களுக்கு ஆண்கள் பெண்கள் கேட்டிருக்காங்க. கல்வி தகுதியாக 10th 12th பாஸ் ஆர் ஃபெயில் கேட்டிருக்காங்க. 18லேருந்து 22 வயசுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மேலும் தகவலுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொள்ள சொல்லியிருக்காங்க. அடுத்த மாவட்டம் பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு பார்த்துடலாம். முதல் பார்த்தீங்கன்னா ஆடீஸ்வரா டயர்ஸ் பிரைவேட் லிமிடெட். இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா கோவை மெயின் ரோட் திருப்பூரில் அமைஞ்சிருக்கு. ஆஃபீஸ் ஸ்டாஃப் கேட்டிருக்காங்க. கல்வி தகுதியாக 12th எனி டிகிரி முடிச்சவங்க கேட்டிருக்காங்க. சம்பளமாக 10,000லேருந்து 15,000 வரைக்கும் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சாய் என்டர்பிரைசஸ் கடையாம்புதூர் பல்லடம் ரோட் திருப்பூரில் அமைஞ்சிருக்கு. 2 வேலை வாய்ப்புக்காக கேட்டிருக்காங்க. சேல்ஸ் ஸ்டாஃபுக்கு கல்வி தகுதியாக எனி டிகிரி முடிச்சவங்க கேட்டிருக்காங்க. 12,000 சம்பளம் கொடுக்குறாங்க. அக்கௌண்டன்ட்டுக்கு கல்வி தகுதியாக எனி டிகிரி முடிச்சவங்க கேட்டிருக்காங்க. 12,000 சம்பளம் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலும் தகவலுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொள்ள சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு 5 வேலை வாய்ப்புக்காக கேட்டிருக்காங்க. அக்கௌண்டன்ட்டுக்கு ஒருத்தர் கேட்டிருக்காங்க. ரிசப்ஷனிஸ்ட்டுக்கு ஒருத்தர் கேட்டிருக்காங்க. இமெயில் கோஆர்டினேட்டருக்கு ஒருத்தர் கேட்டிருக்காங்க. ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு 2 பேர் கேட்டிருக்காங்க. செக்யூரிட்டி கார்டுக்கு 50 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க 2 பேர் கேட்டிருக்காங்க. தங்குமிடம் மற்றும் மெஸ் வசதி இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தியேட்டர் அருகில் பல்லடம் ரோட் திருப்பூரில் அமைஞ்சிருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலும் தகவலுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொள்ள சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா போல்ஸ்டார் கார்மெண்ட்ஸ். இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா டி நகர் சிட்கோ முதலிப்பாளையம் திருப்பூரில் அமைஞ்சிருக்கு. மெர்ச்சன்டைசர்ஸ் அனுபவம் 5 வருஷம் அனுபவம் கேட்டிருக்காங்க. மேலும் தகவலுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற எனக்கு தொடர்பு கொள்ள சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா அக்கௌண்டன்ட் டேலி தெரிந்த அனுபவம் உள்ள பெண்கள் வேலைக்கு தேவைன்னு சொல்லியிருக்காங்க. புதிய பஸ் நிலையம் பின்புறம் திருப்பூரில் அமைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மேலும் தகவலுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொள்ள சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா திருப்பூர் பெரியார் காலனியில் புதிதாக தொடங்க உள்ள வாட்டர் சர்வீஸ் ஸ்டேஷனுக்கு வேலைக்கு ஆட்கள் தேவைன்னு சொல்லியிருக்காங்க. மேலும் தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொள்ள சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா டெய்லர்கள் தேவைன்னு சொல்லியிருக்காங்க. டெய்லரில் பார்த்தீங்கன்னா சிங்கர் ஆண் பெண் கேட்டிருக்காங்க. கட்டிங் மாஸ்டருக்கு மாத சம்பளம் கொடுக்குறாங்க. பவர் டேபிள் ஆப்ரேட்டருக்கு ஆண்கள் பெண்கள் கேட்டிருக்காங்க. காந்தி நகர் திருப்பூரில் அமைஞ்சிருக்கு. மேலும் தகவலுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற எனக்கு தொடர்பு கொள்ள சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா திருப்பூர் மில்லர் பஸ் ஸ்டாப் அருகில் உள்ள ஃபேப்ரிக் நிறுவனத்திற்கு பில்லிங் அக்கௌண்டன்ஸுக்கு டேலி தெரிந்தவர்கள் தேவைன்னு சொல்லியிருக்காங்க. மேலும் தகவலுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொள்ள சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏகேஆர் இண்டஸ்ட்ரி பிரைவேட் லிமிடெட் லேபர் வெல்ஃபேர் ஆஃபீஸர் ஒருத்தர் கேட்டிருக்காங்க. மேலும் தகவலுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொள்ள சொல்லியிருக்காங்க.
அடுத்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா பாரதி ஹையர் செகண்டரி ஸ்கூல். இந்த கல்வி நிறுவனத்திற்கு ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கம்ப்யூட்டர் நாலேஜோட கேட்டிருக்காங்க. கேஜி டீச்சர், ஸ்டடி சூப்பர்வைசர் கேட்டிருக்காங்க. இந்த கல்வி நிறுவனம் பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி மெயின் ரோட், பல்லடம், திருப்பூரில் அமைஞ்சிருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலும் தகவலுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொள்ள சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜிஜே எக்ஸ்போர்ட், காந்தி நகரில் வேலை இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பவர் டேபிள், சிங்கர் டெய்லர், ஆண்கள் பெண்கள் கேட்டிருக்காங்க. கட்டிங் மாஸ்டர், மெர்ச்சன்டைசர், அலுவலக வேலைக்கு கம்ப்யூட்டர் தெரிந்தவர்கள் கேட்டிருக்காங்க. ஆஃபீஸ் பாய்க்கு 2 வீலர் கண்டிப்பாக வேணும்னு சொல்லியிருக்காங்க. ஹெல்ப்பருக்கு ஆண் பெண் கேட்டிருக்காங்க. மேலும் தகவலுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற எனக்கு தொடர்பு கொள்ள சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா சந்தோஷ் மோட்டார். இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா அவினாசி ரோட், தில்லை நகர், திருப்பூரில் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பல்வேறு பதவிகளுக்கு வேலைக்கு எடுக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சேல்ஸ் மேனேஜருக்கு ஒருத்தர் கேட்டிருக்காங்க. சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ்க்கு 3 பேர் கேட்டிருக்காங்க. டெலிகாலர் மற்றும் ரிசப்ஷனிஸ்ட் கேட்டிருக்காங்க. ஒர்க் ஷாப் மேனேஜருக்கு ஒருத்தர் கேட்டிருக்காங்க. ஸ்பேர்ஸ் இன்சார்ஜுக்கு 5 பேர் கேட்டிருக்காங்க. மெக்கானிக்கல் 7 பேர் கேட்டிருக்காங்க. ஃப்ளோர் சூப்பர்வைசருக்கு ஒருத்தர் கேட்டிருக்காங்க. ஃப்ரண்ட்லைன் சூப்பர்வைசருக்கு 2 பேர் கேட்டிருக்காங்க. ரிலேஷன்ஷிப் மேனேஜருக்கு ஒருத்தர் கேட்டிருக்காங்க. கல்வி தகுதியாக டிகிரி, டிப்ளமோ, ஐடிஐ, 12th முடிச்சவங்க கேட்டிருக்காங்க. சேல்ஸ் மற்றும் சர்வீஸ் ரிலேட்டடாக அனுபவம் உள்ளவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆண்கள் பெண்கள் 2 பேருமே விண்ணப்பிக்கலாம். மேலும் தகவலுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொள்ள சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா மேக் லூப்ளிகன்ஸ், கௌரி அண்ட் கோ இவங்களோட டிஸ்ட்ரிபியூட்டருக்கு மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் கேட்டிருக்காங்க. 30 வயசுக்கு கம்மியாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. வேலை செய்கிற இடம் பார்த்தீங்கன்னா திருப்பூர், காங்கயம், வெள்ளக்கோவில், தாராபுரம் இந்த இடத்துல வேலை இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா ராம்நகர், ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீட், திருப்பூரில் அமைஞ்சிருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலும் தகவலுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொள்ள சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு தனியார் நிறுவனத்திற்கு லைன் ஆப்ரேட்டர் 25 பேர் கேட்டிருக்காங்க. டிஸ்பேட்ச் மற்றும் QCக்கு 15 பேர் கேட்டிருக்காங்க. பர்ச்சேஸ் அசிஸ்டண்ட்டுக்கு பெண்கள் மட்டும் கேட்டிருக்காங்க. 6 பேர் கேட்டிருக்காங்க. கல்வி தகுதியாக ஐடிஐ, டிப்ளமோ, டிகிரி முடிச்சவங்க கேட்டிருக்காங்க. நல்ல சம்பளம் மற்றும் ஊக்கத்தொகை கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலும் தகவலுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொள்ள சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்ரீராம் ஃபினான்ஸுக்கு சீனியர் கலெக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் கேட்டிருக்காங்க. 2 வருஷம் அனுபவம் கேட்டிருக்காங்க. சம்பளம் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியில் பெஸ்ட்டு சம்பளம் கொடுக்குறாங்க. வேலை செய்கிற இடம்னு பார்த்தீங்கன்னா அவினாசி, தாராபுரம், காங்கயம், பல்லடம், திருப்பூர், உடுமலைப்பேட்டை இந்த இடத்துல வேலை இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா உஷா காம்ப்ளெக்ஸ், ஆப்போசிட் டு தமிழ்நாடு தேட்டர், பல்லடம் ரோட், திருப்பூரில் அமைஞ்சிருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலும் தகவலுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொள்ள சொல்லியிருக்காங்க. அடுத்த மாவட்டம் பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்திலேருந்து வந்திருக்கக்கூடிய பல்வேறு விதமான வேலைவாய்ப்பு பற்றின தகவலை பார்த்துடலாம். முதல் பார்த்தீங்கன்னா பீட் கம்ப்யூட்டர்ஸ், ஈரோடு நியர் மலர் டிவிஎஸ் ஷோரூம், பெருந்துறை, ஈரோடில் அமைஞ்சிருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. RO சர்வீஸ் டெக்னீஷியன் கேட்டிருக்காங்க. கல்வி தகுதியாக 10th, 12th, ஐடிஐ, டிப்ளமோ, எனி டிகிரி முடிச்சவங்க கேட்டிருக்காங்க. 1லேருந்து 3 வருஷம் அனுபவம் கேட்டிருக்காங்க. சம்பளமாக 15,000லேருந்து 20,000 வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா செந்தூர் ஹோம்ஸ் அண்ட் ப்ரோமோட்டர்ஸுக்கு அண்ணாமலை ஃபவுண்டர் லேஅவுட், மேட்டூர் ரோட், ஈரோடில் அமைஞ்சிருக்கு. டெலிகாலர் கேட்டிருக்காங்க. பெண்கள் மட்டும் கேட்டிருக்காங்க. கல்வி தகுதியாக 8th, 10th, 12th முடிச்சவங்க கேட்டிருக்காங்க. 1லேருந்து 2 வருஷம் அனுபவம் கேட்டிருக்காங்க. 8,000லேருந்து 25,000 வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ்க்கு எனி டிகிரி முடிச்சவங்க கேட்டிருக்காங்க. 1லேருந்து 3 வருஷம் அனுபவம் கேட்டிருக்காங்க. 15,000லேருந்து 20,000 வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க. நிறுவனத்தோட பேர் பார்த்தீங்கன்னா DMW இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்தியா பிரைவேட் லிமிடெட். இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர், ஜெய்நகர், 3rd அவென்யூ, பழையபாளையம், ஈரோட்டில் அமைஞ்சிருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலும் தகவலுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொள்ள சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா டிகா ஃபர்னிச்சர், செல்வம் பார்க். இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா KVB பேங்க் அருகில் ஈரோட்டில் அமைஞ்சிருக்கு. ஜென்ஸ் சூப்பர்வைசர் கேட்டிருக்காங்க. 30 வயசுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஈரோட்டை சேர்ந்தவர்கள் மட்டும் தேவைன்னு சொல்லியிருக்காங்க. 20,000 வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க. 2 வீலர் கண்டிப்பாக வேணும்னு சொல்லியிருக்காங்க. மேலும் தகவலுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற எனக்கு தொடர்பு கொள்ள சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கவின் மருத்துவமனைக்கு ஃபிசிஷியன் அசிஸ்டன்ட், BSc முடிச்சவங்க கேட்டிருக்காங்க. ரிசப்ஷனிஸ்ட், ஃபார்மசி அசிஸ்டன்ட், OT அசிஸ்டன்ட், நர்சஸ்க்கு பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 5 வருஷம் அனுபவம் கேட்டிருக்காங்க. நல்ல சம்பளம் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலும் தகவலுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொள்ள சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஈரோடு செங்குந்தர் இன்ஜினியரிங் காலேஜ். இந்த நிறுவனத்திற்கு ப்ரொஃபஸர், அசோசியேட் ப்ரொஃபஸர், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் கேட்டிருக்காங்க. அக்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், பயோமெடிக்கல், பயோடெக்னாலஜி, மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, இங்கிலீஷ் இந்த சப்ஜெக்ட் எடுக்க தெரிஞ்ச ப்ரொஃபஸர்ஸ் கேட்டிருக்காங்க. மேலும் தகவலுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொள்ள சொல்லியிருக்காங்க.
அடுத்தது பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்டி யூனிவர்சல் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல். இந்த நிறுவனத்திற்கு ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், டிரைவர், செக்யூரிட்டி, ஆயா இந்த வேலைக்கு கேட்டிருக்காங்க. மேலும் தகவலுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொள்ள சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு தனியார் நிறுவனத்திற்கு அக்கௌண்டன்ட் கல்வி தகுதியாக எனி காமர்ஸ் டிகிரி முடிச்சவங்க கேட்டிருக்காங்க. டேலி நாலேஜ் கேட்டிருக்காங்க. பேக்கிங் மெஷின் ஆப்ரேட்டர், கார் டிரைவர் மற்றும் கேட்டிருக்காங்க. மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொள்ள சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா சரவணா என்டர்பிரைசஸ். இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா சிப்காட் பெருந்துறை ஈரோட்டில் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. வால்பட்டி நிறுவனத்திற்கு ஆஃபீஸ் ஸ்டாஃப் தேவை மற்றும் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ்க்கு வேலைக்கு ஆட்கள் தேவைன்னு சொல்லியிருக்காங்க. மேலும் தகவலுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொள்ள சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ளூ லீஃப் ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட். இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா மாணிக்க வாசகர் காலனி, கரூர் பைபாஸ் ரோட், ஈரோட்டில் அமைஞ்சிருக்கு. சைட் இன்ஜினியருக்கு 5 பேர் கேட்டிருக்காங்க. கல்வி தகுதியாக பிஇ டிப்ளமோ முடிச்சவங்க கேட்டிருக்காங்க. ஃப்ரெஷர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. குவாலிட்டி கண்ட்ரோல் இன்ஜினியருக்கு 2 பேர் கேட்டிருக்காங்க. பிஇ டிப்ளமோ முடிச்சவங்க கேட்டிருக்காங்க. அக்கௌண்டன்ட்டுக்கு டேலி வித் ஜிஎஸ்டி நாலேஜோட கேட்டிருக்காங்க. ஃப்ரெஷர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. மேலும் தகவலுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற எனக்கு தொடர்பு கொள்ள சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்ரீனிவாசா ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. இந்த நிறுவனம் பார்த்திங்கன்னா பாரிநகர், சக்தி மகால் பின்புறம், பழையபாளையம், ஈரோட்டில் அமைஞ்சிருக்கு. அக்கௌண்டன்ட்டுக்கு கேட்டிருக்காங்க. பயோமெடிக்கல் இன்ஜினியர், ஸ்டாஃப் கேட்டிருக்காங்க. மேலும் தகவலுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற எனக்கு தொடர்பு கொள்ள சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா கேஎம்சிஹெச் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலுக்கு பல்வேறு பதவிகளுக்கு வேலைக்கு இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எலக்ட்ரீஷியன் சூப்பர்வைசர் கேட்டிருக்காங்க. கல்வி தகுதியாக பிஇ அண்ட் டிப்ளமோவில் ட்ரிபிள்இ முடிச்சவங்க கேட்டிருக்காங்க. 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. எலக்ட்ரீஷியனுக்கு டிப்ளமோ ஐடிஐயில் ட்ரிபிள்இ எலக்ட்ரீஷியன் முடிச்சவங்க கேட்டிருக்காங்க. 3 வருஷம் அனுபவம் கேட்டிருக்காங்க. டிபார்ட்மெண்ட் அசிஸ்டண்ட்டுக்கு கல்வி தகுதியாக 10th 12th முடிச்சவங்க கேட்டிருக்காங்க. 45 வயசுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆண்கள் பெண்கள் 2 பேருமே கேட்டிருக்காங்க. செக்யூரிட்டிக்கு 10th 12th முடிச்சவங்க கேட்டிருக்காங்க. 45 வயசுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆண்கள் மட்டும் கேட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹவுஸ் கீப்பிங்க்கு 5ஆம் வகுப்பு படித்தவங்க மட்டும் இருந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க. 45 வயசுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆண்கள் பெண்கள் கேட்டிருக்காங்க. இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஎஃப், இஎஸ்ஐ, போனஸ், பிஹெச் அண்ட் கிராஜுவிட்டி மற்றும் இதர சலுகைகள் பார்த்தீங்கன்னா நிறுவனத்திலேருந்து கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலும் தகவலுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொள்ள சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு தனியார் கல்வி நிறுவனத்திற்கு டீச்சர்ஸ் கேட்டிருக்காங்க. பார்ட் டைம் அண்ட் ஃபுல் டைம் கேட்டிருக்காங்க. நர்சரி அண்ட் பிரைமரி ஸ்கூல் டீச்சர்ஸ் கேட்டிருக்காங்க. மேலும் தகவலுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொள்ள சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பேபி ஹாஸ்பிட்டலுக்கு ஸ்டாஃப் நர்ஸ், ரிசப்ஷனிஸ்ட், லேப் டெக்னீஷியன், ஃபார்மசிஸ்ட் மற்றும் +2 முடிச்சவங்க கேட்டிருக்காங்க. நல்ல சம்பளம் கொடுக்குறாங்க. தங்குமிடமும் பார்த்தீங்கன்னா இலவசமாக கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலும் தகவலுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொள்ள சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா தோட்டத்தில் வேலை செய்ய அனுபவம் உள்ள 45 வயதுக்கு உட்பட்ட ஆண் குடும்பமாக தங்கி பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஆள் கறக்க அவசியமாக தெரிந்திருக்க வேணும்னு சொல்லியிருக்காங்க. தோட்டத்து வேலைக்கு கேட்டிருக்காங்க. மேலும் தகவலுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொள்ள சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கோவை, திருப்பூர், ஈரோடு, சேலம் இந்த மாவட்டத்திலிருந்து தனியார் துறையிலிருந்து வந்திருக்கக்கூடிய பல்வேறு விதமான வேலைவாய்ப்பு. மேலும் உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருந்துச்சுன்னா அந்தந்த தனியார் துறையில் உள்ள கொடுக்கப்பட்ட தொடர்பு எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் வேலையில் சேருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.